நாங்களாம் மீடியாவை பார்த்ததே கிடையாதுப்பா. நாங்களாம் ஊர்க்காரங்க. எங்கள் ஊர்லலாம் வந்து பார்த்தா இவ்வளோ மீடியாஸ்லாம் கிடையவே கிடையாது. நான் பதில் சொல்லிடுறேன், கேள்விக்கு தேவையில்லை. அதாவதுங்க, எல்லாமே கான்ட்ரவர்சியாக போட்டுட்ருக்காங்க, அதனால நானுமே பேசுகிறேன். அதாவது அண்ணனும் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொன்னதை ஒரு சின்ன ஒரு ஸ்மைல் பிஜிஎம் போட்டு எப்படி மேனிப்புலேட் பண்ணுறீங்க? இட்ஸ் வெரி ராங். அந்த தம்பியை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்து மதுரை மீட்டப்பில். ஸோ வந்து தம்பி இருந்துட்டு என்ன சொன்னார்னா, டேய் என்னடா வாடா ஒரு வீடியோ எடுக்க. நான் அந்த வீடியோலையும் வந்து சொல்லியிருப்பேன், இந்த மாதிரிங்க மதுரைக்கு வந்துட்டாங்க, என்னடா அண்ணனுக்காக என்னடா பண்ண போகிறீங்க? ஒன்றுமே பண்ண முடியாதுங்கன்னு. ஒன்றுமே பண்ண மாட்டோம் அப்படின்னு தானே சொல்ல போகிறேன்னு சொல்லும்போது, ஆனால் அது இல்லைண்ணே, இது நடந்ததே வேறு. என்னடா நடந்ததுன்னா இதுதானே நடந்தது. அடப்பாவீங்களா, ஈவன் தோ நானே அப்படி நினச்சிட்டேனே, ஏன் இப்படி பண்ணுறீங்க? லைக் இந்த பையன் பார்க்கும்போது அன்பு, அவ்வளோ அன்போட உன் பக்கத்தில் வந்து பேசி அந்த பையன் பாவம் சிரிச்சிட்டான். ஏன்னா மீடியாவை யாருமே நம்ம பார்த்தது கிடையாது. இப்போது நம்ம எல்லாம் நிறைய இன்டர்வியூஸ்லாம் பார்க்குறோம், இன்டர்வியூஸ்லாம் நடந்துகிட்ருக்கோம். அப்போ வந்து பின்னாடி இருந்து எட்டி பார்ப்பாங்க, இப்படி தாட்டா காட்டுவாங்க. அதுக்கு காரணம் என்னென்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, நாங்களாம் மீடியாவை பார்த்ததே கிடையாதுப்பா. நாங்களாம் ஊர்க்காரங்க. எங்கள் ஊர்லலாம் வந்து பார்த்தா இவ்வளோ மீடியாஸ்லாம் கிடையவே கிடையாது. ஸோ வந்து எப்போ, ஆனால் நம்ம சென்னையில் அப்படி கிடையாது. அவ்வளோ மீடியாஸ் எது நடந்தாலும், இப்போ ஏதாவது ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் நினச்சா டக்குன்னு கேமரா எடுத்து வச்சுடுறாங்க. என்னென்னு கேட்டால் மீடியா அவ்வளோ பேர் இருக்காங்க. பட் அப்படி இருக்கும்போது எல்லாமே வில்லேஜில் இருக்கும். நாங்கள்லாம் கோயம்புத்தூர் சைடு, அவங்கெல்லாம் மதுரை சைடு, அங்கே மீடியாஸ்லாம் பெருசாக இருக்காது. மீடியாவில் வந்தது கிடையாது. அந்த மீடியாவில் வரும்போது டக்குன்னு சிரிச்சிட்டாங்க அந்த கடைசியில். ஆனால் அது இப்படி மேனிகுலேட் பண்ணது ரொம்ப தப்பு.